தமிழ்நாட்டின் மிகவும் மர்மமான இடங்களில் ஒன்று தனுஷ்கோடி. ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்த இந்த ஊர் இன்று வெறிச்சோடியாக உள்ளது. கடலின் நடுவே அமைந்த இந்த இடம் பல ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறது. அதனால்தான் இது கோஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய புயல் இந்த ஊரை முழுவதும் அழித்தது. பெரிய அலைகள் வீடுகளையும், அந்த புயலின் போது ஓடிய பயணிகள் ரயிலும் கடலில் அடித்துச் செல்லப்பட்டது. பலர் அந்த விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அது இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய ரயில் விபத்துகளில் ஒன்றாக மாறியது. இந்த சம்பவம் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இன்று கூட தனுஷ்கோடியில் இடிந்த தேவாலயங்களை பார்க்க முடிகிறது. அவை அந்த பேரழிவின் நினைவுகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. கடல் காற்றும் அமைதியும் அந்த இடத்தை இன்னும் மர்மமாக காட்டுகின்றன. அதனால் மக்கள் இங்கு ஆச்சரியத்துடன் வருகிறார்கள். தனுஷ்கோடி கடலால் சூழப்பட்ட ஒரு மெல்லிய நிலப்பகுதி. இரு பக்கங்களிலும் கடலை பார்க்க முடியும். இந்த இடத்தின் இயற்கை காட்சி மிகவும் வித்தியாசமானது. அதனால் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகிறார். இரண்டு கடல்கள் சந்திக்கும் காட்சி தனுஷ்கோடியில் மிகவும் பிரபலமானது. சன்ரைஸ் மற்றும் சன்செட் நேரங்களில் இந்த இடம் சொர்க்கம் போல தெரியும். இந்து புராணங்களின்படி ராமர் பாலம் இந்த பகுதியின் அருகே இருந்ததாக நம்பப்படுகிறது. இலங்கைக்கு செல்ல ராமர் பாலம் கட்டியதாக கூறப்படுகிறது. இன்று தனுஷ்கோடி ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. மக்கள் இங்கு வந்து புகைப்படங்கள் எடுத்து ரசிக்கின்றனர். அதனால் இந்த இடம் ஆன்மீக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பல பக்தர்கள் இந்த தனுஷ்கோடி ஒரு சாதாரண ஊர் அல்ல. இது வரலாறும் மர்மமும் கலந்த இடம். கடலால் விழுங்கப்பட்ட இந்த நகரம் இன்று கூட பல கேள்விகளை எழுப்புகிறது.